முதலை செய்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, கரையில போய் நின்று வாயை திறந்திருக்கும். இப்போ நம்மலாம் என்ன நினைப்போம்னா, இந்த முதலை ஏன் வாயை திறந்திருக்குன்னா, சாப்பாடுக்கு காத்திருக்கு போல இருக்கு. எதுக்காக அது வாயை திறந்திருக்குன்னா, முதலைகள் வந்து இந்த மாம்சத்தை சாப்பிடும்பொழுது, கரித்துண்டுகளை சாப்பிடும்பொழுது, அந்த கரித்துண்டில் இருக்கிறதான சின்ன சின்ன பருக்கைகள் தன்னுடைய பல்ல போய் குத்திக்குமா. இதை கிளீன் பண்றதுக்குன்னு மட்டும் ஒரு பேர்டு இருக்கான். அந்த பேர்டோட பேர் என்னன்னா ப்ளோவர் பேர்ட். இந்த பறவை என்ன பண்ணுமா, அழகா வந்து முதலையுடைய பற்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த கரித்துண்டுகளை, அந்த மாம்ச துண்டுகளை கொத்தி 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 சாப்பிடுமா. முதலைக்கு இந்த சம்பவம் உடனே நடந்துடும். உடனே வாய் திறந்திருக்கணும். ஒரு அந்த பறவை பார்த்து புரிஞ்சு, ஓகே நம்ம போய் டக்குன்னு இதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போய் க்ளீன் பண்ணிவிடும். ஆனால் நிறைய நேரங்களில் அது நடக்கவே நடக்காதான். இது பாட்டில் வாயை திறந்துடும். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள், இல்லை எத்தனையோ விதமான வாரங்களுக்கு இது வாய் திறந்தே இருக்குமா. அப்படிப்பட்ட கிருபை இந்த முதலைக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அது எல்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு அது வாயை மூடி தண்ணிக்குள்ளே போய் கடந்து செல்லுமா.